வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/11/2025 கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தும். மனதிற்கு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமும் நல்ல செய்தியும் ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற அனுகூலமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் டக்கென்ற ப்ரமோஷன் இழுபறியாக இருந்த அமைப்பு மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அண்டை அயலாட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அண்டை அயலாட்டு விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம், வியாபாரம்,
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம் சம்பந்தம் தொழில் சம்பந்தம் வியாபாரம் சம்பந்தம் பணவரவுக்குண்டான விஷயங்களெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. புதிய ப்ரமோஷன் நிச்சயமாக எதிர்பார்த்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள். அதனால் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் முக்கியமான அமைப்பு. அண்டை அயலார்ட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.